வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் மாரிமா சரவணன் பேசுகிறேன். நாளை 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம். இந்த மாசி மகம் நம்ம வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா? மாசி மகம் அப்படின்னாலே மக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று சேரக்கூடிய இந்த திருநாளை அதாவது மாசி மக திருவிழா வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நமக்கு மக நட்சத்திரம் ஒரு நாள் முன்னவே வருது. அதாவது புதன்கிழமை வருது. வியாழக்கிழமை அன்று மதியத்துக்கு மேலே தான் நமக்கு வந்து பௌர்ணமியே பிறக்குது. ஆனால் மக நட்சத்திரத்தன்று கொண்டாடக்கூடியதான் இந்த மாசி மகம் அப்படின்றதுனால புதன்கிழமை அன்று காலையிலேருந்தே ரொம்ப விசேஷமாக வந்து எல்லா இடங்களிலும் நடக்குங்க. நாம எல்லாரும் நம்மளுடைய பாவங்களையும் கர்மாக்களையும் கழிக்கணும் அப்படின்னா புண்ணிய நதிகளை தேடி போவோம். புண்ணிய நதியெல்லாம் எங்க போவாங்க? நம்மளுடைய கர்மாவெல்லாம் அவங்க சுமந்துட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாருமே கங்கையில நீராடி அவங்களுடைய கர்மாக்களை அவங்களுடைய பாவங்களை எல்லாம் கழிக்கிற சிவபெருமான் கொடுத்த இந்த நாள் அன்று நீராடி தான் அவங்களுடைய பாவங்களை எல்லாம் கழிக்கிறாங்க நதிகள் எல்லாரும். இந்த நன்னால நாமும் வந்து புண்ணிய நதிகளை தேடி வந்து நீராடுறது ரொம்பவே சிறப்பானது. ஆனா எல்லாராலையும் போக முடியுமான்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனா நம்ம வீட்டுல இருந்தபடி எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, சுத்தமான நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு சிட்டிகை அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேப்பிலை கிடைச்சா அதுவுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜவ்வாது, பன்னீர் இல்லைன்னா வந்து கங்கை ஜலம் அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதில் சேர்த்து கொஞ்சமாக பூ போட்டு வச்சுக்கோங்க. இதை நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சதுக்கப்புறம் இந்த புனித நீரை கங்கை, கோதாவரி, நர்மதா எல்லா நதிகளின் பேர்களையும் சொல்லி சிவபெருமான மனசார நினைச்சு இதை வீடு முழுக்க தெளியுங்க. எல்லா நதிகளின் அருளாசியும் பரிபூர்ணமா நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா மாசி மகம் அப்படின்னாலே என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா வந்து மாறிடுச்சுங்க. சென்ற வருடம் மாசி மகத்தன்று தான் முதல் முறையா நான் வந்து வேல்மாறல் படிச்சேன். மகா மந்திரமான வேல்மாறலை நான் முதல் முறையா நான் வந்து ஆரம்பிச்சு முதல்ல தொடங்கின நாள் வந்து மாசி மகம். சென்ற வருடம் தான் நான் முதல் முறையா ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் வந்து என்னால கண்கூட பார்க்க முடிஞ்சது. என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, இந்த வேல்மாறல் நிறைய பேருடைய வாழ்க்கையில பல ஏற்றங்களை வந்து கொடுத்திருக்கலையா. அதனாலதான் சொன்னேன், இந்த மாசி மகம் வந்து என்னால மறக்க முடியாது. நாளையில இருந்து வந்து வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சு ஒரு வருடம் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பாக்கியமா இருக்கு. இது வரைக்கும் நான் வேல்மாறல் பாராயணம் செய்ததே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து நாளைய நாள வந்து மறந்துடாதீங்க. வேல்மாறல் உங்களுடைய வாழ்க்கையில் பல எண்ணற்ற மாற்றங்களை வந்து கொண்டு வருங்க. நீங்க வேல்மாறல் என்னைக்கு முதல்ல படிக்க ஆரம்பிச்சீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் வேல்மாறல் என்னென்ன அதிசயங்களை நடத்தி இருக்கு அப்படின்றத முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாசி மகத்தன்று ஈசனுடைய அருளும் முருகப்பெருமானோட அருளும் எல்லா நதிகளுடைய அருளும் வந்து எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க.